இன்றைக்கி எங்கே வந்துருக்கிறோன்னா கேஆர்பி டேமுக்கு தான் வந்துருக்கிறோம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை வரையா ரொம்ப கூட்டமாக இருக்குது பாருங்கள். தண்ணியெல்லாம் செம்மையாக இருக்குது பாருங்கள். வேறு லெவலில் செம்மையாக இருக்குது தண்ணியெல்லாம். ஓ, நீங்களும் வாங்க, என்ஜாய் பண்ணி பண்ணுங்கள். இன்றைக்கி மைக்ரோ மஜா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கஃப்பு இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், ஃபுல்லாக கஃப்பு. நல்லா அழகாக பச்சை கலரில் இருக்குது தண்ணி பாருங்கள். எவ்வளோ செம்மையாக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், பிரியாணி செய்கிறாங்க, போய் சாப்பிடலாம் வாங்க. பாருங்கள், இந்த வாட்டி புதுசாக ஏதோ பண்ணிக்கிறாங்க, செம்மையாக இருக்குது. பாம்பு செம்ம வேறு லெவலாக இருக்குது பாம்பு. ஐயோ செம்மையாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது தண்ணி பாருங்கள். நல்லா என்ஜாய்மெண்ட் பண்ணுறீங்க, ஆனால் பார்த்து சேஃப்டியாக உட்காருங்க. தண்ணி ஃபுல்லாக வருது. குழந்தையெல்லாம் உட்காந்துக்கிறீங்க, பார்த்து உஷாராக பிடிங்க, பத்திரமா பிடிங்க. ஜாலி என்ஜாய்மெண்ட் பண்ணுங்கள், ஆனால் குழந்தைய பத்திரமா பிடிங்க. சண்டே ஃபுல்லாக எங்கே போ வர்றாரு குறைஞ்சிருக்க. இப்போதைக்கு என் மவ அது இல்லை திருப்பதி தங்கச்சி எனக்கு மவ. சரி ஓகே கட்டிடுறான். அப்படின்னா எனக்கு மாப்பிள்ள அவன் மவ. எனக்கு வந்து கௌதமே எனக்கு மவ. சேலத்தில் தான் சேலத்தான். ஆமாம், அவரு ஒரு மூட்டைலாம் வந்திருக்கு. ஆள் விட்டு வந்துக்கலாம்ல, அவர் வந்து நல்லா இருக்குதோ. ஆமாம், ஆளை விட்டு வந்துக்கலாம். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. சாவி எடுத்துட்டு போகுது, அது வேற. என்ன பேங்க் பக்கம் வந்துருக்கீங்க? டேய், நகைக்காக கழுத்துல அறுக்கிறது, தண்டட்டிய காதோட அறுக்கிறதுன்னு பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதா? நகை வேணும்னா நேரம் நகைக்கடைக்கே போயிடணும். அதே மாதிரி பணத்துக்காக பிட் பாக்கெட் எல்லாம் அடிக்கப்படாது, ஸ்ட்ரைட்டா பேங்குக்கே வந்துடணும். இது அண்ணனுடைய பாலிசி. இல்லை சார், நீ வைக்கிற ஒரு ஸ்டெப்பு ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கா சார். எக்ஸ்கியூஸ் மீ, என்ன நீங்கள் என்ன சொல்ல வந்திருக்கீங்கன்னா
நான் ஒரு கொள்ளைக்காரன் உங்கள் பேங்கில் கொள்ளையடிக்க வந்திருக்கிறேன். இதை படித்துவிட்டு எந்தவித ரியாக்ஷனும் இல்லாமல் நான் கேட்கும் ரூபாய் 3 லட்சத்தை பண்டல் கட்டி தரவும். இல்லை என்றால் துப்பாக்கியால் சுட்டு கொன்று விடுவேன். என்னது பாட்டில் பாட்டில்ல என்னது? காதுக்குள்ள குருவி ரிங்குன்னு சுத்துமே. எங்க இந்த பக்கம் சாப்பிடுறதுக்கு ஓசியில சோறு போட்டா எங்க வேணாலும் கிளம்பிடுறதா? கிளம்பிருந்தா அப்ப சோத்துக்கு எங்க வேணாலும் போயிடுறேன். போயிடுவேன். வெக்கமா இல்ல? இல்ல பேசிக்கிட்டு இருக்கும்போது ஏன் நடக்கிறேன்? போறதுக்கு தான்.